ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் ஃப்ரம் மில். ஸோ லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினோட சொல்யூஷன் தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் இப்போ என்ன கேட்டுச்சுன்னா, லைஃப்பில் நான் என்ன ஆக போகிறேன், என்ன சாதிக்க போகிறேன், எங்கே தான் என்னோட டெஸ்டினேஷன் இருக்குது, நான் என்ன தான் ஃபைண்ட் அச்சீவ் பண்ண போகிறேன்றதான் என்னோட கொஷின். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். அதே போல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்கூல் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறாரு. ஓகே, இன்னைக்கு எடுத்த லெசன் வந்து எதனா டவுட் இருக்கா சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன் மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து யாருமே வந்து லெசனில் வந்து டவுட் கேட்கல. ஓகே, எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அவர் கிளம்பும்போது ஒரு ஸ்டூடெண்ட், லாஸ்ட் பெஞ்ச்னால ஒரு கெத்து தானே, அவன் வந்து கை தூக்கி, சார் ஒரு டவுட் சார். என்னப்பா டவுட்டுன்னு கேட்கும்போது, சார் இந்த உலகம் நல்லதா இல்லை கெட்டதா சார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டான். என்னப்பா சொல்கிறது? இல்லை சார், இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படி தான் கேட்டான். அதுக்கு அந்த குரு அந்த டீச்சர் என்ன பண்ணாரு, யோசிச்சு பார்த்து, அப்படியா, ஓகே சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது நீ பதில் சொல்றேன்னு கேட்டார். சொல்லுங்க சார்ன்னு கேட்குறேன். ஓகே, நம்மளோட பூனை தெரியுமா? அந்த பூனையோட பல் இருக்குல்ல, அந்த பூனையோட பல்லு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு கேட்டார். இவன் வந்து அப்படி ஒரு மாதிரி ஆன்சர் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நாளைக்கு வந்து பதில் சொல்லு, நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சொல்லிட்டே போயிடுவேன். இந்த பையன் ஃபுல்லாக யோசிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறான், வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட கேட்குறான், எல்லாருக்குமே கேட்குறான், யாருக்குமே அந்த ஆன்சர் தெரியல. ஓகே, நல்லதாக கேட்டது வருது அப்படின்னு சொல்லி மாதிரி. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வரான். வரும்போது அந்த டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்குறான், சார் இந்த மாதிரி எனக்கு தெரியல, என்ன சார் ஆன்சர் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாரு, அந்த பூனையோட பற்கள் இருக்குல்ல, அந்த பற்கள் தன்னோட குட்டிகளுக்கு, அதாவது பூனையோட குட்டிகளுக்கு நல்லது. ஏன்னா பூனைக்குட்டி பிறந்த உடனே அந்த பூனை தன்னோட வாயால தான் கவ்வி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் இடமாற்றம் செய்யும், அந்த பூனைக்குட்டியில வளர்க்கும். ஸோ தன்னோட பல் மென்மையாக பிடிச்சி எடுத்துட்டு போகும். அதே பூனைக்குட்டியோட பல்லு தான் ஒரு எலியை கொன்று அதை சாப்பாடாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ எலியை பொறுத்த வரைக்கும் பூனைக்குட்டி பல்லு வந்து ரொம்ப கெட்டது. தன்னோட குட்டிக்கு பொறுத்த வரைக்கும் பூனைக்குட்டி பல் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ லைஃப்பில் இதே போல தான், வாழ்க்கையில் தான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்ல மனிதர்களும் இருப்பாங்க, கெட்ட மனிதர்களும் இருப்பாங்க. நம்ம நடந்துக்கிற விஷயம் மட்டும் தான், அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது தான் அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு லெசன் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக வந்திருக்கும். ஏன்னா லைஃப்பில் நம்ம எப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ யார் நல்லவனா? அப்போ அவங்க சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம லைஃப்பில் நம்ம நடந்துக்கிற விதம் தான். ஸோ நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு அன்பாக பேசுகிறேன்னா அவங்க என்கிட்ட அன்பாக தான் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் நான் நடந்துக்கிற நடவடிக்கை பார்த்து அவங்க அன்பாக தான் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தை வச்சு தான் நம்மளை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒருத்தர் சிரிச்சுட்டு பேசும்போது அவருக்கு என்னதான் கோபம், ஒரு சிரிப்பை பார்த்தது, அந்த சிரிப்புக்காக ஒரு பொய்யாத ஒரு சிரிப்பார்ல. ஸோ எல்லாருமே வந்து நல்லதை செஞ்சால் நல்லதான் நடக்கும். லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலும் சரி நல்லது பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் திங், ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க. சர்க்கிள் எப்பவுமே என் லைஃப்பில் வந்து நான் ஒரு விஷயம் நல்லது பண்ணால் அது நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சாப்பாடு வந்து ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன்னா முடிஞ்சளவுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு இல்லை கேட்கும்போது இல்லைன்னு சொன்னது சாப்பாடு மட்டும்தான் இல்லைன்னு சொன்னது. அந்த எது எப்போ எனக்கு நடந்திருக்குன்னா, நான் பசியாக இருக்கும்போது, என்கிட்ட காசு இல்லாதப்போ, காசு இருந்தும் பசியாக இருக்கும்போது, என்ன அறியாமல் எனக்குன்னு வர நண்பர்கள் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து எனக்கு வந்து ஊட்டுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும்ன்றது என் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணது, உண்மையாக நடந்தது. அதே போல தான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லது மட்டும் நினைக்க, நல்லது மட்டும் நடக்கும். எப்போவுமே டூ பாசிட்டிவ், எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.